புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சகட யோகத்துடன் வந்து அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான். அவரால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலியாக வலம் வர போகிறீர்கள். இதுவரை 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் எவ்வித பெரிய அனுகூல நன்மை லாப மேன்மைகளையும் வழங்கி இருக்க மாட்டார். காரணம், 11ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல. ஆக இனிமேல் தான் உங்கள் வாழ்வில் மெல்ல மெல்ல புதிய சுபிட்சங்கள், திடீர் இனிமைகள் என்றபடி மலர இருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக அஷ்டம சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் ஆரோக்கிய தொந்தரவுகளாலும் அவதிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் கடந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் இடத்திற்கு வந்து பாக்கிய சனியாக அமர்ந்து விட்டார். இதுவே மிகப்பெரிய விடுதலை. முதலில் அபரிமித நன்மைகளை அனுபவிக்க போகிறவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள், மூன்றாவதாக மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள். அதோடு சுகஸ்தானத்திலும் தொழில், ஜீவன, பதவி, காரியஸ்தானத்திலும் அமர்ந்து அனாவசிய இடர்பாடுகளையும் தொழில் சங்கடங்களையும் உத்தியோக பிரச்சனைகளையும் காரணமற்ற 3ஆம் நபர் குறுக்கீடுகளையும் ஏற்படுத்தி வருகின்ற ராகு கேது கிரகங்கள் இனிமேல் சுபமான நன்மைகளை அதிர்ஷ்டங்களுடன் வழங்குவார்கள். காரணம், குரு அமர்ந்த வீட்டிற்கு 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போவதால். ஆக இந்த நேரத்தில் உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் கூட்டணியும், புதன் ராகு செவ்வாய் கூட்டணி 10ஆம் வீட்டிலும், 9ஆம் இடத்தில் சனியும் 4ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றன. அன்றாட வருமானம் அதிகரிக்கும், ஆதாயம் பெருகும், சேமிப்பு உயரும், சின்ன தொகைகளை வைத்து பெரிய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கடன்களில் இருந்து மீள முடியும். எதிர்கால உயர்வுக்கான புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் திட்டமிட்டிருக்கின்ற அனைத்து விஷயங்களும் எளிதாக நிறைவேறும். ஆரோக்கியத்தால் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சங்கடங்கள் முடிவுக்கு வரும். உறவுகளிடம் ஏற்பட்டு இருக்கின்ற பகை, விரோதம் விலகும். பெரிய விரயமாக அல்லது சுபகாரிய திருமண செலவாக செய்துவிட்டு அது சம்பந்தமான கடன்களில் தளிக்கின்ற உங்களுக்கு விடிவு காலம் ஏற்பட போகின்றது. போட்டி, பொறாமை, எதிர்ப்பு விலகும். நீங்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எளிதாக நிறைவேறி கைகளில் பணம், காசு மிச்சம் தங்கும்படியான சூழல்கள் ஏற்படும். திடீர் பொன்பொருள் சேர்க்கை, நீங்கள் ஆசைப்படுகிற வாகனம் அமைதல் என்று நடைபெற போகின்ற காலகட்டம் இது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் எது மாதிரியான மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு, பிரிவு போன்றவைகள் ஏற்பட்டிருந்தாலும் விலகும். விவாகரத்து பிரச்சனைகள் உள்ள புதுமண தம்பதியர்களுக்கு விடிவு காலம் ஏற்படும். கடன்களால், வழக்குகளால், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால், அல்லலில் வழக்குகளில் உள்ளவர்களுக்கு விடுதலை உண்டு. தொழிலில், வியாபாரத்தில், வெளியூர் தொழிலில், நிர்வாகத்தில், பெரிய முதலீடு விஷயங்களில் சந்தித்து வருகின்ற சிரமங்கள் குறையும். வாரிசுகளின் திருமண சுப கடமைகளை முடிக்க முடியாமல் திணறுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. இந்த ராசி வயது கடந்தவர்களின் ஆரோக்கிய ரீதியான அறுவை சிகிச்சை விஷயங்கள், பெரிய மருந்து மாத்திரை விரயங்கள் அனைத்திற்கும் தீர்வு ஏற்படும். உத்தியோக இடத்தில் எந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் சட்டென்று நீங்கள் விரும்பியது மாதிரியான தீர்வு நிச்சயம். மேல் அதிகாரிகளால், சக ஊழியர்களால் அனுபவித்து வரும் சங்கடம், கருத்து வேறுபாடு, விமர்சனம் இது போன்றவைகள் விலக போகின்றது. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்து வருபவர்களுக்கும் திடீர் விடிவு காலம் ஏற்படும். அரசாங்க வகையில் ஆக வேண்டிய ஆவண விஷய காரிய அனுகூலங்கள் இனிமேல் தான் மிக எளிதாக முடியும். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு இனிமேல் தான் புதிய சுபிட்சமும், மன வாழ்க்கை ரீதியான இனிமையும், வசதி அதிகரிக்க போவதும் நடக்கப் போகின்றது. மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் புதிய நாட்டம் உருவாகும். முதல் இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்ற உத்வேகம் அதிகரிக்கும். விவசாயிகள் இதுவரை அடைந்த நஷ்டத்திலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் மீளப் போகின்றீர்கள். கலைஞர்களுக்கு இனிமேல் புதிய வாய்ப்புகள் அலைமோதும். பெரிய பட்ஜெட் தயாரிப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்து பெரிய மாற்றங்களும் ஏற்பட இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுக்கான பதவி ஏற்பட போகின்றது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்து வாருங்கள். இந்த வைகாசி மாதம் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.